சார், இந்த மே மாதத்தோட திமுகவின் 3 ஆண்டு ஆட்சி காலம் முடிவுக்கு வருது. இந்த திமுகவினுடைய 3 ஆண்டு ஆட்சி காலம்ன்றது அவங்க சாதனையா பார்க்குறீங்களா? இல்ல சோதனையா பார்க்குறீங்களா உங்க பார்வையில? அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். யார், திமுகவா? இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதை பார்ப்போம். அதே மாதிரி பிஜேபி வந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதை அடிப்படையில் பார்ப்போம். அதே மாதிரி 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க திசை மாற்றத்துக்கு என்ன சொல்கிறாங்க, அது என்ன சார் குஜராத்தில் மட்டும் பிடிக்கிறாங்க, இது மட்டும்தான் அவங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேதனைன்னு எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். யார் வேதனை? மக்கள் எடுத்து வைக்கிறாங்களா இல்லை திமுக? மக்கள் பாவம் அவங்க வேதனையை வாக்கு மூலமாக எடுத்து வச்சுருப்பாங்க, ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க சொல்கிறது இன்னொன்று, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுது இந்த மது பிரச்சனை தான். மது விலக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரல. இது 2026 அஃபெக்ட் ஆகுமா? ஆகாதுங்க. எங்கே பிரச்சனைனா அண்ணாமலை மாதிரி தெளிவாக பேசணும். மது விலக்கு நான் கொண்டு வந்துடுவேன், ஆனால் கல்லை கொடுத்துருவேன். போதைக்கு போதை சரியா போச்சா? ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, ஐயா என்னால் குடியை நிறுத்த முடியல அப்படிங்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவார், இந்த டேப்லெட்டை ரெகுலராக சாப்பிடுங்க, இது சாப்பிட்டா ஓரளவுக்கு அந்த போதை இருக்கிற மாதிரி வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் திரு TDS ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த மே மாதத்தோட திமுகவின் 3 ஆண்டு ஆட்சி காலம்ன்றது முடிவுக்கு வருது. இந்த திமுகவினுடைய 3 ஆண்டு ஆட்சி காலம்ன்றது அவங்க சாதனையா பார்க்குறீங்களா இல்லை சோதனையா பார்க்குறீங்களா உங்க பார்வையில்? அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். யார், திமுகவா? இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதை பார்ப்போம். அதே மாதிரி பிஜேபி வந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதை அடிப்படையில் பார்ப்போம். இப்போது பிஜேபியோட விளம்பரம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். தினமலரில், தினகரனில், எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. 1,76,000 கோடி மோசடி செஞ்சாங்கன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் அப்படி இல்லை, இப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க திசை மாற்றத்துக்கு என்ன சொல்கிறாங்க, அது என்ன சார் குஜராத்தில் மட்டும் பிடிக்கிறாங்க அப்படின்னு. குஜராத்தில் பிடிக்கிறாங்க அப்படி சொல்லணும், நாமெல்லாம் விட்டுடுறோம் அப்படி சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் அது என்ன சார் குஜராத்தில் மட்டும் பிடிக்கும், அப்போ அங்கே தான் நிறைய போதை கடத்தல நடக்குதாங்கிறான். பிடிக்கிறத பாவங்கிறாங்க அடிப்படையில். அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு குண்டர் சட்டம், அதை நீங்கள் இதிலேயே பார்த்தீங்க. 5 பேருக்கு முதல்ல குண்டர் சட்டம்னு சொல்லி அப்புறம் ஒருத்தருக்கு சொல்லி அவர் இத்தனைக்கும் அவர் வந்து போராடினது வந்து 5 வழி சாலைக்காக தான் இந்த போராட்டம். ஏற்கனவே அதை திமுக எதிர்கட்சியாக இருந்து அவியல் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகளை கொடுக்காம இளைஞர்களை காக்க வைக்கிறீங்க, பிஜேபி வைக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். கச்சத்தீவை பற்றி ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சாங்க. அதே பிஜேபி தான் செய்ததாக சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10,76,000 கோடி லட்சம் கோடிக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிரேக்கப் கொடுக்குறாங்க. ரொம்ப தெளிவாக சொன்னது வந்து 2.8 லட்சம் கோடி பேருக்கு வந்து கடன் வழங்கியது முத்ரா கடன். முத்ரா கடன்கிறது வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்கறது இல்லை. அது வந்து பஜ்ஜி விற்கிறவங்கலேருந்து தினம் வட்டிக்கு வாங்கி 8 வட்டி 3 வட்டி 4 வட்டி மீட்டர் வட்டி வாங்குறவங்களுக்கு கொடுக்குற விஷயம் அவங்க சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து 8,595 கோடி வந்து 46.8 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கேன், இது அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குற்றத்தை வைக்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. ஆனால் திமுக தன்னுடைய சாதனையாக இந்த தேர்தலுக்கு முன்னாடி மக்களிடம் என்ன வச்சுது, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனா, ஒரு விளம்பரம் என்ன கொடுக்குது, கலைஞர் உரிமை திட்டம்படி 1000 ரூபா கொடுத்துருக்கேன், அதான் பிரதானமாக சொல்லுது. ஆமாம். அந்த 1000 ரூபாங்கிறது எதை வச்சு கொடுக்குறீங்க, தகுதியை வச்சு கொடுக்குறீங்க. தகுதி என்ன, 2,50,000 ஒரு வருடத்துக்கு வருமானமாக இருக்கணும். அப்போது 50 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி நடந்து 1,15,00,000 குடும்பங்கள் இன்ட்டு 3 எவ்வளோ ஆச்சு, 3.5 கோடி ஆச்சா? 3.5 கோடி பேர், 8 கோடியில் 41% ஆச்சா? 8 கோடி தமிழர்களில் 41% பேர் திமுகவுடைய, அதாவது திராவிட ஆட்சியில் மாதம் 1000 ரூபாய்க்காக ஒரு குடும்பம் காத்திருக்கு, அதை நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவங்க பெருமையாக சொல்கிறாங்கங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். இதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடியல் பயணம் பஸ்ஸில் எல்லாருக்கும் மிச்சப்படுத்துகிறேன், 2000 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்துகிறேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா மிஞ்சி போனால் 10 ரூபா இல்லைனா 15 ரூபாய்க்குள்ளே அவங்களுடைய டிக்கெட்ஸ் இருக்கும். போக வர 30 நாளைக்கு 900,
900 ரூபாய் தான் வரணும், ஆனால் 2000ங்கிறாங்க. பரவாயில்ல, அது நம்ம அப்படியே எடுத்துப்போம். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் கொடுக்குறேன். ஆனால் எங்கே பிரச்சனை வருது? ஒரு குடும்பத்தில் ஒரு திட்டத்தில் நீங்கள் பலன் இருந்தால் இன்னொன்றுத்தில் வர முடியாது. 1000 ரூபாங்கிறது வந்து ஒரு 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 குடும்பத்தில் ஒருத்தர் முதியோர் பென்ஷன் வாங்குறாருன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஆனால் அதையும் சொல்கிறாங்க. சொல்கிறதோடு இல்லாமல் கூட்டி 5000னு வேற சொல்கிறாங்க. உங்களை எவ்வளோக்கு பொய் சொல்ல முடியுமோ அதற்கான கருத்துக்களோட புதுமை பெண்ணுக்கு, அதாவது படிக்கிற பெண்ணுக்கு 1000 ரூபாய் நான் மாதம் கொடுக்குறேன். இது அவங்களுடைய கருத்து. நான் முதல்வன் உங்களுக்கு தெரியும், அது வந்து சென்ட்ரல் ஸ்கீமு. அதை இவங்க சொல்கிறதுல வந்து தப்பு இல்லை. இருந்தாலும் சென்ட்ரல் ஸ்கீமை ஒருத்தர் சொல்லித்தான் ஆகணும். இது மட்டும்தான் அவங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேதனைன்னு எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். யார் வேதனை? மக்கள் எடுத்து வைக்கிறாங்களா இல்லை திமுக? மக்கள் பாவம் அவங்க வேதனையை வாக்கு மூலமாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க சொல்கிறது, அதாவது இது என்ன கேட்குறாங்க முதல்ல அப்படின்னா, பெட்ரோல் விலையை 71 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் ஆக்கிட்டீங்களே, இதுதான் கேள்வி. இப்போ இவங்க வந்தால் 75 ரூபாய்க்கு ஆக்குவேங்கிறாங்க. நீ ஆக்குவீங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி 8500 ரூபா மாதம் கொடுக்குறேங்கிறாரு. நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறதுக்கே வேர்த்து கொட்டுறீங்க. இருந்தாலும் நீங்கள் ஆக்கிடுவீங்க, அப்படியே வச்சுப்போம். ஆனால் ஒரு 3 ரூபா குறைக்கிறேன்னு போன வாட்டி தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க, அதையாவது செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி மக்களிடம் வருமா வராதா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? சமையல் விலையினுடைய இது வந்து 400 ரூபாயிலிருந்து 818 ரூபாய் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு முந்தின 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டார்ல, அது 200லேருந்து 400 ஆச்சா இல்லை 20லேருந்து 400 ஆச்சா? 400ங்கிறது மோடி ஐயா வரும் பொழுது மன்மோகன் சிங் ஐயா 400க்கு விட்டுட்டு போனார். அதுக்கு முன்னாடி அவர் எப்படி தொடங்கினாங்க? ஆனால் இதை எப்படி பார்க்கணும்? மண்ணெண்ணெய்க்காக க்யூவில் நிற்காம, இது கெரசினுக்காக க்யூவில் நிற்காம, அதெல்லாம் அசாடஸ், உடம்புக்கு நல்லதில்லை. அதை போக 12 லட்சம் கோடி பேருக்கு மானியத்தோட கேஸ் கொடுத்தது. எது பெருமை, எது வந்து அழிச்சாட்டியம்? கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? அடுத்தது என்ன கேட்குறாங்க? ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னீங்களே, இப்போ வந்து நீங்கள் கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. ஓகேவா? காங்கிரஸ் என்ன சொல்லுது? 12 லட்சம் பேர் கவர்மெண்ட்டில் இருந்தாங்க, அது இப்போ 9 லட்சமாக குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுது. வித்தியாசம் என்ன? 3 லட்சம் கோடி. கரெக்டாக 3 லட்சம் தானே? 12 லட்சம் 9. ஆனால் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லுது? 35 லட்சம் வேலையை நான் நிரப்புவேங்குது. இந்த 35 எங்கேருந்து வரப்போகுது? இருக்கிறதே 12. உங்களை பொறுத்த வரைக்கும் அது 9 குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் 35 லட்சம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் எப்படி எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? இதுதான் கான்ட்ரடிக்ஷனுக்காக சொல்கிறேன். மருத்துவ கனவை சுத்தமாக நாசமாக்கிடுச்சாமா. எது? நீட்டு. 2017லேருந்து 2024 வரைக்கும் 7 வருஷத்தில் ஒரு வருடமும் 5000 மாணவர்கள் அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 35லேருந்து 40,000 பேர் அதிகமாக மருத்துவத்துக்கு சேர்ந்துருக்காங்க. இப்போ 1,50,000 பேர் அதுக்கு போட்டி போடுறாங்க. 6000 இருந்த சீட் இப்போ 11,000 சீட் ஆகியிருக்கு. அப்போ 7 வருஷத்தில் அது இத்தனாயிரம் சீட்டாக அதிகரிச்சிருக்கு. அந்த சீட் அதிகரிச்சிருக்கிறதுக்கு 1,50,000 பேர் போட்டி போடுறாங்க. அப்போ அது எப்படி தப்பான திட்டமாக இருக்க முடியும்? நீட் எப்படி தப்பான திட்டமாக இருக்க முடியும்? இவங்க அதை பிஜேபி மேலே எடுத்து வைக்கிற ஒன்று. ஒற்றை செங்கலை வைத்துக்கொண்டு ஏமாத்திட்டீங்க. ஏன் எய்ம்ஸுக்கு நாங்கள் பல முறை சொல்கிறோம், ஐயா நீ தான் போய் ஜப்பானில் கடன் வாங்குவேன்னு சொன்னேன். நீ தான் சொன்ன, நான் சொல்லலை. ஜப்பான்காரன் உனக்கு கொடுக்கல. நீ வேறு ஜப்பானுக்கு போயிட்டு வந்தீங்க, அது வேறு காரணத்துக்காக போயிருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க, போயிட்டு வந்தீங்க. அப்போ நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரல? வாங்கணும்னு முடிவு எடுத்தது நீங்கள் தான், வாங்க முடியாமல் பரிதவிக்கிறதும் நீங்கள் தான். அப்போ மத்திய அரசு என்ன பண்ணும்? நீங்கள் தீர்மானம் போட்டு இப்போ மாற்றணும். என்ன தீர்மானம் போட்டு மாற்றணும்? இதை நான் ஜப்பான்லேருந்து வாங்கலை, எனக்கு மத்திய அரசனுடைய உதவி வேணும் அப்படின்னு மாற்றினீங்கன்னா அது அடுத்த பிரச்சனை. இதை செய்யாமல் விளம்பரம் மட்டும் கொடுக்குறாங்க. வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல, அதுக்கு ஏற்கனவே நிர்மலா சீதாராமன்ஜி பல முறை பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்தது இவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறது, பெட்ரோல் விலை 2014 66 ரூபா இருந்தது, 2024 அது 100 ரூபாய் ஆயிடுச்சு. வித்தியாசம் எவ்வளோ? 34%. கரெக்டாக? அப்போது 2004 பெட்ரோல் விலை என்னவா இருந்தது? அது எவ்வளோக்கு உயர்ந்தது? அது 2% உயர்ந்து இவங்க வந்து 34%க்கு உயர்த்திட்டாங்களா? அதை சொல்லலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தது கேள்வி டீசல் விலை. அது பேசி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இதே கதை தான். முன்னாடி சொன்னாங்க, பின்னாடி சொல்லலை. பாகுபலி 1 எடுக்காமே 2 எடுத்துகிட்டு குழப்புற கதை இதெல்லாம், எதிர்பேச்சு பேசும்போது. 2014 440 ரூபா தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கேஸ் விலைக்கு. ரேஷன் கார்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் பொது விநியோக கட்டமைப்பை கேள்விக்குரியதாக்கும். ஒரே நாடு ஒரே ரேஷன் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவே கிட்டத்தட்ட 2,20,000
பேருக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, குடும்பங்களுக்குன்னு கொடுத்தாங்க. அது இன்ட்டு 4னா 8 கோடிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாருக்கும் இலவச அரிசி. மற்ற இடத்துலலாம் அந்த வறுமை கோட்டுக்கு இருந்தால் தான் அங்கே கொடுப்பாங்க, இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து 1,20,20,000 மாற்றணும். 2,20,000 ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அதை வந்து 1,00,000 ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, வெள்ளைக்கார்டு, மஞ்சள் கார்டு, பச்சை கார்டுலாம் கொடுத்து அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இவங்க அவியல் பண்ணும்போது தொல்லை பண்ணாங்க. அது திருப்பி எல்லாருக்குமான கார்டாக மாறிடுச்சு. ஆனால் இவங்களே ஒத்துக்கிற தகுதி என்ன, 1,15,000 தானே, 1,15,000 கோடி தானே இவங்க தகுதியாக வைக்கிறாங்க 1000 ரூபாய்க்கு. அப்போ ரேஷன் கார்டில் அரிசி வாங்கக்கூடிய, பொருள் வாங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையாக என்ன இருக்கணும், 1,15,00,000 தானே, பாதிக்கு பாதி தானே இருக்கணும். அது இல்லையே. அப்போ அதனால தான் இது ஒரே நாடு ஒரே ரேஷன்னு போகிறது. அதை தவிர இன்றைக்கி 80 கோடி பேருக்கு அரிசி, கோதுமை, பருப்பு இலவசமாக கொடுக்கறதுங்கிறது மத்திய அரசு. அப்போ நீங்கள் கார்டை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, இது கேட்குறாங்க. ஆனால் இவங்க குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய விளம்பரத்தில் எல்லாமே நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு இவங்களே சொல்லலை. அவள் அதை கொடுக்கல, இவன் அதை கொடுக்கல, இவங்க செய்யலை, அவன் அங்கே முடிச்சுட்டான், எல்லாமே அடுத்தவன் மேலே பழி. நன்மைகள் அதுவும் சொல்லி மேற்கோட்டை கட்டி பேசலை, அடுத்தவங்க தீமைகளை தான் பேசல. இதுதான் என்னுடைய உங்கள் கேள்விக்கான பதில். 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அடுத்தவன் மேலே பழியை போட்டு நான் உட்காந்துக்கிறது. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், இவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன். ஏன் அந்த கொடுக்கக்கூடிய நிலைமையில் வச்ச 50 ஆண்டு காலமாக அந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்கக்கூடாது. இதுதான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன, 4 லட்சம் கோடி கடனாக இருந்தது. இப்போ அது 7.5 லட்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 3 லட்சம் கோடியை யார் செலுத்த போகிறா, நானோ நீங்களோ தான். எத்தனையோ விதத்தில் அதை செலுத்தணும், எத்தனையோ விதத்தில் செலுத்தணும். உடனே ஜிஎஸ்டிக்கு வருவாங்க, 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தான் வருது. இது அப்பட்டமான ஒரு பொய். 2004லேருந்து 14 வரைக்கும் 25,000 கோடி 30,000 கோடிங்கிறது இவங்ககிட்ட நிகரமாக வந்துட்டு அதிகரிச்சுட்டு வந்தது, முன்னாடியை விட அதிகரிச்சுக்கிட்டு வந்தது. இப்போ கடந்த 10 வருடங்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 30,000லேருந்து 50,000 வரைக்கும், 50,000 கோடி வரைக்கும் அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதாவது அன்றைக்கி இருந்த விலைவாசிக்கு இன்றைக்கி இருந்த விலைவாசிக்கு அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு நஷ்டமாகும்? குஜராத்தில் இன்றைக்கும் நிகர பட்ஜெட்டு தான், ஆனால் இங்கே பற்றாக்குறை பட்ஜெட். இது தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். இன்னும் ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒரு மாநிலத்தில் ஓடுற ஒரு பஸ்ஸு 5,000 கோடி நஷ்டத்தோடு செயல்படுது. நாடு பூரா ஓடுற ரயில்வே 2,000 கோடி நஷ்டத்தோடு செயல்படுது. ரயில்வேல எல்லா விதமும் இருக்குது. ஏழைகளுக்குன்னு இருக்குது, நடுத்தர குடும்பத்திற்கு இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்களுக்கு, வந்தே பாரத்துங்கிறது ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்களுக்கு, நடுத்தரவங்களுக்கு இந்த சதாப்தி அந்த மாதிரியான ட்ரெயின், இந்த ஏழைகளுக்கு அப்படிங்கிறது திருவண்ணாமலைக்கு 50 ரூபாய்க்கு போயிட்டு வரலாங்கிற மாதிரியான ட்ரெயின், எல்லா விதமும் இருக்குது. 2,000 கோடி நஷ்டம். இங்கே இருக்கிறதெல்லாம் 2 கலர், ஒன்று பிங்க்கு, இன்னொன்று மஞ்சள் கலர். இந்த பஸ்ஸுக்கு 5,000 கோடி நஷ்டம். இதை சாதனையாக ஸ்டாலின் ஐயா சொல்லுவாருன்னா நம்ம ஏற்றுக்கிடுவோம். சார், இப்போ இந்த ஜிஎஸ்டி சொன்னீங்க பார்த்தீங்களா, 1 ரூபா கொடுத்தா 23 பைசா தான் ரிட்டர்ன் வருது. அப்போ தமிழ்நாடு மக்களே இப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க, நமக்கு 1 ரூபா கொடுத்தா 29 ரிட்டர்ன் வருது, அப்போ வேறு ஏதோ மாநிலத்துக்குலாம் நம்ம அமௌண்ட் போகுது, நம்மளோட வரி பணம்லாம் போகுது அப்படின்னு ஒரு பலமுறை அதுக்கு பதில் சொல்லிட்டோம். 2 வரியில் நான் பதில் சொல்கிறேன். இப்படி பிரித்து கொடுக்கணுங்கிற முடிவை 14வது ஃபினான்ஸ் கமிஷனில் எடுத்தது மன்மோகன் சிங். நிவாரண நிதி கொடுக்கணும், இவ்வளோதான் 900 கோடி 800 கோடி இப்படி கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா, வெள்ள நிவாரணம். பேரிடர்னு ஒன்று கிடையவே கிடையாது. பேரிடர்னா தேசிய பேரிடர்னு ஒன்று கிடையாது, எல்லாமே பேரிடர் தான். நீங்கள் வண்டியில் போகிறீங்க, அடிபட்டு கடத்தில் கால் இப்படி தொங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு பேரிடர் தான், அது வேறு விஷயம். தேசிய பேரிடர்னு ஒன்று கிடையாது. இப்படி தான் பிரித்து கொடுக்க முடியும் முடிவெடுத்தது 2009. யார்? மன்மோகன் சிங் ஆட்சியில். 14வது ஃபினான்ஸ் கமிஷனில் இப்படி பிரித்து கொடுக்கணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சதவிகிதம்னு முடிவெடுத்தது மன்மோகன் சிங் ஆட்சியில். எப்படி இவங்க குற்றம் சொல்கிறாங்க? 1. 2வது, 2,99,000 கோடி இவங்களுடைய பட்ஜெட்டில் வந்திருக்கிற வருமானம் இவங்க காட்டியிருக்கிறது, திமுக காட்டியிருக்கிறது. அதில் 73,000 கோடி மத்திய அரசுகிட்டேருந்து வந்திருக்கு. இந்த 73,000 கோடி வந்திருக்குங்கிறது மத்திய அரசுகிட்டேருந்து வந்திருக்கு. இந்த 2,20,000 கோடி எங்கேருந்து வந்தது? அதாவது நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்கப்பா, எனக்கு வர்ற 50%ல் நான் 41% பிரித்து கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ கொடுத்தது எனக்கு 41% தாங்கிறீங்க. இது எப்படி? இந்த பயணங்கள் முடிவதில்லை படத்தில் 1 ரூபா வச்சுருப்பாங்க 2 பேரும், எஸ்வி சேகரும் மோகனும், பிரிச்சுக்கலான்ட்டு 50 பைசாவை பிரிச்சுப்பாங்க. எஸ்வி சேகர் போய் செலவு பண்ணிட்டு வந்துட்டு இப்போ 50 பைசாவை 2 4 நாவாக பிரிச்சுக்கோணுவான். அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது.
ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இப்படித்தான் பிரித்து கொடுக்க வேண்டும். அதுக்கு தியாகராஜன் மாதிரி நிறைய பேங்க்லலாம் வேலை செஞ்சுட்டு வந்தவர் சொல்கிறாரு, முன்னெல்லாம் எனக்கு 75% வரும். அப்போ வந்த காலம் என்னென்னா வேட்டுன்னு உங்ககிட்டையும் எக்ஸைஸ் டியூட்டின்னு அவங்ககிட்டையும் போயிட்டு இருந்தது. அதனால் எக்ஸைஸ் டியூட்டியில் வர்றதெல்லாம் அவங்களுக்கு போகும், வேட் மூலமாக வர்றதெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் உங்ககிட்ட ஒரு % இருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையுமே 50-50ன்னு கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிற 50ல் உனக்கு திருப்பி 41%, அதாவது 20 பைசாவை நான் திருப்பி கொடுத்துட்றேங்கிறது தான் இப்போ இருக்கிற திட்டம். ஜிஎஸ்டி திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை செயல்படுத்துவதற்காக நல்ல விஷயங்களை பண்ணது பிஜேபி. அடித்தளம் போட்டதே காங்கிரஸ் தான். எல்லா அதிகாரிகள் தான், எப்போதுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அது மித்தேனில் கையெழுத்து போட சொன்னாலும் அவங்க தான் செய்வாங்க. நீட்டில் போய் கையெழுத்து போட சொல்லி திமுக கிட்ட கையெழுத்து வாங்கினாலும் அவங்க தான் செய்வாங்க. ஆனால் ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும், பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் பிரித்து கொடுக்கும். இப்போ 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. காங்கிரஸை செயல்பட விட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கேஷாக கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. கேஷாக யார்கிட்ட போயிருக்கோம், ஒரு டேனியல் கிட்ட வந்திருக்கும், இல்லைனா ஒரு மணிமாறன்கிட்ட வந்திருக்கும், இல்லைனா ஒரு சலீம் கிட்ட வந்திருக்கும். அவர் பிரித்து கொடுக்குறாரு, இந்த நீ வச்சுக்க, இந்த நீ வச்சுக்க, இப்படி தான் போகும். இதன் மூலமாக என்ன ஆகும்னா பணம் யாரிடம் போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேராது. அதே வங்கியில் டைரெக்டாக கொண்டு போய் போட்டிங்கன்னா, ராஜீவ்காந்தி சொன்னார் இல்லையா, ₹1 15 பைசா தான் என்னால் கொடுக்க முடியுதுன்னு சொன்னார் இல்லையா, அது இப்போ இல்லை. ₹1 ₹1 பேசுறது. இப்போ நீங்களே இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது எதுக்கு கேஷில் கொடுத்தீங்க? யாராவது போய் உடனே காஃபி பொடி வாங்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? அவன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுச்சு. அவன் வீட்டில் கேஸும் கிடையாது, டிவியும் கிடையாது, கட்டிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்ககிட்ட இருந்த 2 வீலரும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்ககிட்ட நீங்கள் ₹6000 உடனே போய் கேஷ் கொடுத்து இன்றைக்கி ராத்திரி சமைக்கிறதுக்கு பணம் வாங்குறதுக்காக கேஷில் கொடுத்தீங்களா? இல்லை. எல்லாருக்கும் வங்கி கணக்கு இருக்குது இல்லையா? மோடி ஐயா கிட்டத்தட்ட 48 கோடி இந்திய மக்களுக்கு ஜன்தன் கணக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் பேலன்ஸ் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, 0 பேலன்ஸ்லேயே இருக்கலாம். அதான் அதனுடைய அக்கௌண்ட். அதில் தான் இந்த பணங்கள் எல்லாம் போகணும். இவங்க என்ன பண்ணாங்க, கேஷில் கொடுத்தாங்க. கேஷில் கொடுத்தா என்ன தெரியுமா அர்த்தம், நீங்கள் விண்ணப்பம் கொடுத்துருப்பீங்க, உனக்கு ரிஜெக்ட், நீங்கள் சக்கரை கார்டு வெளில போ, நீங்கள் வாங்க இங்கே வாங்க, உங்களுக்கு உண்டு 6000 + 6000 ₹12000. கேஷில் கொடுக்கறதுல இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா 25 லட்சம் சென்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அத்தனைக்கும் ₹6000 கொடுத்துட்டேன்ட்டாங்க, 1500 கோடி. ஆனால் அது எப்படி போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் நிற்கிறீங்க, இல்லைங்க உங்களுக்கு இந்த கார்டு அது வேலைக்கு வராது, உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா, ஃபோட்டோ காட்டு, வரலையா, அந்த பொண்ணு கிளம்பி போ, இங்கே ஐயோ வீடு போயிடுச்சா, இந்த ₹12000. இதுதான் கேஷில் வரக்கூடிய பெரிய தொல்லை. நான் கொடுத்துருக்கேன், என் வீட்டில் தண்ணி வந்திருக்குன்னு நான் கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், இன்னி வரைக்கும் எனக்கு பைசா வரல. ஆனால் என் வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி ஒரு வீடு நாசமாக போச்சு. சாரி, ஒன்றுமே ஆகலை, அவன் இது இருந்ததுனால ஒன்றுமே ஆகலை, அவனுக்கு ₹6000 வந்துருச்சு. இதுதான் மோடி அரசுக்கும் காங்கிரஸ் அரசுக்கும் திமுக அரசுக்கும். வங்கி கணக்கு டிஜிட்டல்ன்றது அரசு என்ன கொடுக்கணும்னு நினைக்குது அது நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்துடும். உங்கள் கணக்கில் வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் அவங்க மறுக்கலாம் இல்லையா, என் கணக்கில் வந்தது, நீங்கள் வரல, எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லலாம். 6000னா 6000 தானே, இந்த 12000 18,000 கணக்கெலாம் கிடையாது. இதுதான் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. சார், இப்போ இந்த திமுகவின் சாதனையா சோதனை, அதை தாண்டி உங்கள் பார்வையில் மக்கள் மத்தியில் பார்க்குறீங்கல்ல, அது இந்த 3 ஆண்டுகள் ஆட்சின்றது மக்கள் எப்படி கோபமாக இருக்காங்களா இல்லை சந்தோஷமாக தான் இருக்காங்களா அந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில்? 2 விதமாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் என்ன செய்யறேன்னு சொன்னீங்க. 15000 மெகாவாட் வந்து சோலார் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். இன்னி வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தலை. 2000 கோடி செலவு பண்ணி மதகுகளை உருவாக்குவேன், அப்போ தானே தண்ணி தேங்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எந்த வேலையும் பண்ணலை. இது நம்மளை மாதிரி ஓரளவுக்கு அந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும். அதே ₹1000 கொடுக்குறேன்னு சொல்லும்போது குடும்ப தலைவிங்கிற வார்த்தையை தான் சொன்னார். 2.5 கோடி கார்டு இருக்குது, 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த ஏமாற்றம் வரும். ஒன்றுமே வேண்டாம். மத்திய அரசு விலைவாசியை பொறுத்த வரைக்கும் அரிசி, பருப்பு அண்ட் கோதுமை 3த்துக்கு மட்டும்தான் மத்திய அரசு பொறுப்பு. தக்காளி ₹80 விற்கிறதோ, பெருங்காயம் ₹100 விற்கிறதோ, கொத்தமல்லி கட்டு ₹15 விற்கிறதோ மத்திய அரசு சம்மந்தப்பட்டது இல்லை. அது ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அது கலெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. எங்கேருந்து இந்த ரேட் வருது, ஏன் வருதுன்னெலாம் பார்க்கணும். பார்த்தா அன்றைக்கி நைட்டு அவனை கொண்டு போடுவாங்க. அதனால் அவன் வாய் மூட்டு உட்காந்துருக்கான். அவனே பையை தூக்கிட்டு போய் பாவம் ₹80. இன்றைக்கி சராசரி காய்கறியோடைய விலை ₹80, ₹30 இருந்தது.
வெறும் 30 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கி சராசரிக்கு இது எல்லாம் தான் அவனை மக்களை குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும் பாதிக்கும். ஆணை பொறுத்த வரைக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சார கட்டண உயர்வை செஞ்சாங்க. ஆக்சுவலாக மாற்றி சொன்னாங்க, குறைப்பேன்னு சொன்னாங்க, ஆனால் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ப்ரைம் டைம் கட்டணம்னு ஒன்று போட்டு இதுக்கு வந்து வணிகம் செய்கின்றவர்களை ஒரு வழி பண்ணுறாங்க, உற்பத்தி செய்கிறவங்கள ஒரு வழி பண்ணுறாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்ப்பரேட் டேக்ஸை அதிகப்படுத்தினா நீங்கள் வாங்குகிற பொருட்களில் அந்த விலை வந்து சேரும். கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சிட்டாங்க பிஜேபி. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்கறதுக்காக இந்த குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பொய். டிவிடெண்ட் டேக்ஸை அதிகப்படுத்திட்டாங்க. டிவிடெண்ட் டேக்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லாபம் வருது, அந்த லாபத்தில் உங்கள் பங்குக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க இல்லையா, அதை 42% அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அது வரியாக வந்துடுது, நீ ஆஃபீஸில் உட்காந்து வர்த்தகம் பண்ணுற வரைக்கும் எனக்கு அது வரியாக வரல. ஏன்? அது பாமரனை பாதிக்கக்கூடாது. ஸோ ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக பண்ண ஒரு விஷயத்தை கூட இவங்க வேறு விதமாக கதை விடுறாங்க. பாண்டு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. எல்லாருமே கருப்பு பணத்தில் தான் செயல்படுறாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஒரு கட்சிக்கு யார் பணம் கொடுக்குறா? யாராவது கொடுத்தேன்னு சொல்லுவானா? கொடுத்தேன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவான், அடுத்த கட்சிக்காரன் அங்கே வந்துடுவான். இவன் கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, அதை வந்து இவன் வெளில சொல்ல மாட்டான். இப்படித்தான் இத்தனை வருடங்கள் நடந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுகவுடைய ஆரம்ப காலத்தில் உண்டி குலுக்குவாங்க. அந்த மீட்டிங் நடக்கும்போது உண்டி குலுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் அப்போல்லாம் காலனா அரைனா தான் 51 ரூபாய் கலெக்ட் ஆச்சுன்னு அடுத்த நாள் பத்திரிகையில் வரும். 51 ரூபாயை காலனா அரைனாவாக கொடுக்கணும்னா 2500 பேர் காசு போட்டிருக்கணும். ஒரு முட்டு சந்தில் எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 100 பேர் இருப்பாங்களா? 200 பேர் இருப்பாங்களா? அவன்லாம் ஒவ்வொருத்தனை என்ன 10 அணாவை தூக்கி போட்டானா, 20 அணாவை தூக்கி போட்டானா? போட்டிருக்க முடியாது. அதான கதை. ஆனால் அப்படித்தான் இவங்க வளர்ந்து வந்தாங்க. மோடி என்ன பண்ணுறாரு, கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய கட்சியே கருப்பு பணத்தில் நடந்ததுன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்ததுன்னா அது எனக்கு தெரியணும், வங்கி மூலமாக தான் எனக்கு வரணும். 2000க்கு கீழே விட்டுருங்க, நான் சொல்கிறது 2000க்கு மேலே இருக்கிறது, வங்கி மூலமாக தான் எனக்கு வரணும். யார் கொடுத்தாங்கன்னு வங்கிக்கு தெரிஞ்சால் போகிறோம், எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுவேன், ஃபேவர் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சால் நான் ஃபேவர் பண்ணுவேன், எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை, வங்கிக்கு தெரிஞ்சால் போகிறோம். இதுதான் அந்த பாண்டினுடைய திட்டம். அதை உங்களுக்கு எப்படியெல்லாம் கதையாக சொன்னாங்க, மிகப்பெரிய பிரச்சனையாகவே கொண்டு போயிட்டாங்களே. 12,000 கோடி மாடு பூரா ஆட்சி செய்கிற பிஜேபிக்கு கிடைச்ச பணம் 12,000 கோடி. ஒரே ஒரு மாநிலத்தில் கும்மிடிப்பூண்டி தாண்ட முடியாத திமுகவுக்கு கிடைச்சது வந்து 700 கோடி. அந்த 700 கோடியில் 500 கோடியை கொடுத்தது ஒரே ஒரு ஆள். ஆமாம், அவருக்கு தமிழ்நாட்டில் வர்த்தகமே கிடையாது, லாட்ரிக்கு வர்த்தகமே கிடையாது. அப்போது எது எங்கே தப்பு வருதுங்கிறது ரொம்ப, இப்போ நம்ம எல்லாமே தேர்தல் முடிஞ்சு பேசுகிறோம், அதனால் எந்த ஒரு மாற்றம் வரப்போகிறதில்ல. ஆனால் 2026 இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, இந்த கதைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கும்ல. இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறாங்க என்னுடைய பொறுத்த வரைக்கும், உடனே இந்த 12,000 கோடி எடுத்து வச்சுக்கிட்டு, பார்த்தியா அவன் வீட்டில் ரைடு நடத்தினியா, அவன் உனக்கு பணம் கொடுத்துருக்கான், இவன் வீட்டில் ரைடு நடத்தினியா, இவன் உனக்கு பணம் கொடுத்துருக்கான். இதுதான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஐயா நீங்கள் நேர்மையாக ஆட்சி செய்கிறீங்க, நான் தப்பு பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், அவர் வீட்டில் இடி ரைடு போன உடனே அவர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணி, நீ ஒரு 5 கோடி அனுப்பிச்சி வை பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அவர் அனுப்பிச்சி வச்சிடறேன். இவர்கிட்ட போய் ரைடு வந்துருச்சா, நீ ஒரு 10 கோடியாக அனுப்பு, நான் ஒரு 5 கோடி கொடுக்குறேன், 15 கோடியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாண்டு போட்ட நான் என்னுடைய கணக்கில் காட்டிக்கலாம், அவர் அவருடைய கணக்கில் காட்டிக்கலாம், இவருடைய கணக்கில் காட்டிக்கலாம். ஆனால் இது பிஜேபி ஆஃபீஸ்க்கு போகும்போது யார் கொடுத்தாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்ட போய் கேஸை போட சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கேஸ் போட்ட உடனே பார்த்தியா அந்த ஈடியிலேருந்து 5 கோடி பிஜேபிக்கு வந்தது, பார்த்தியா இந்த ஈடியிலேருந்து 10 கோடி பிஜேபிக்கு வந்தது. செஞ்சது யார்? நான். காட்டி கொடுத்தது, அதை பேசுனது யார்? கம்யூனிஸ்ட்டு. கொடுத்தது யார்? என்னால் ஈடினால பாதிக்கப்பட்டவன். ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன தெரியும், இந்த கம்பெனிலேருந்து தான் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அது பிஎம் கேர்ஸுக்கு போகும். ஆமாம், அதான கதை. பிஎம் கேர்ஸுக்கு போகும். அப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு பணம் வந்திருக்கு, அதை வச்சு நான் கட்சியை நடத்துகிறேன், இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இப்படி மாற்றி மாற்றி ஒரு உண்மையை பொய்யா மாற்றி சொல்கிறது இவங்களுடைய சாதனை. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, எங்கள் கொள்ளு தாத்தாக்கே சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தாக்கு சொல்லியிருக்காங்க, அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க, என் பொண்ணு கூட சொன்னாங்க. சார் பேசும்போது சொன்னீங்க நீட் விலக்குன்னு சொன்னீங்க. திமுக இந்த பிரச்சாரம் 2021 பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு இதாக வச்சது நீட் விலக்கு பெற்று தந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. அதுக்கு கையெழுத்து திட்டம் அப்படின்ற ஒரு இதே தொடங்கி 1 கோடி கையெழுத்தும் வாங்கினாங்க நீட்டுக்கு விலக்கு பெற்று தர. அது கோர்ட்டுக்கு போய் என்னாச்சு தெரியுமா?
தெரியுமா? ஆமா, அது கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. 85 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கேன்னாங்க. கிளம்பி போகும் முதல்ல இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கோர்ட்டு நிராகரிச்சிருச்சு. ஒரு டிவி அதை பற்றி பேசலை, ஒரு தொலைக்காட்சி பேசலை. இந்த 4 நெறியாளர்கள் 6 தொலைக்காட்சியில் 4 பேருன்னு 24 பேர் டெய்லி வந்து பேசுவாங்களே, ஒருத்தர் வாயை திறக்கல. ஊடகங்கள் தான் சுதந்திரமா செயல்படுதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சுதந்திரமாக செயல்படுது, ஒரு கயர் கட்டிடுவாங்க, அவ்வளவுதான். உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு பெட்டு, ஒரு வீட்டில் வந்து ஒரு பிராணியை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு கயிறை கட்டி அதை சுத்த விட்டுருக்கீங்க. எவ்வளோ கயிறு போகுமோ அந்த அளவுக்கு அது பாவம் சுத்தம், உங்களுக்கு நன்றியோடு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார். அது இல்லாமல் ஒரு பக்கம் இப்போ திமுக திட்டங்கள், நலத்திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதில் வைத்தா இந்த 3 ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இது எது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இல்லை, அதோட திட்டங்களை மட்டும் சொல்கிறேன். என்னென்ன பண்ணாங்கன்னு, இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த 1000 ரூபாய் கதை. ஆமாம், கல்லூரி பெண்களுக்குன்னு 1000 கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், 50 ஆண்டு காலமாக நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. கல்விகள் எல்லாமே தெளிவாக இருக்குது. எல்லா அமைச்சருக்கும் சாராயமும் இருக்குது, எல்லா அமைச்சருக்கும் கல்வி நிறுவனங்களும் இருக்குது. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய் பெண்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இதை நீங்கள் செய்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. போன முறை +2 ரிசல்ட் வந்தது இல்லையா? அதில் எத்தனை பெண்கள் தானே அதிக மார்க் வாங்குவாங்க? ஆண்களை விட பெண்கள் தான் அதிக மார்க் வாங்குவாங்க. அதில் எத்தனை பெண்கள் கல்லூரிக்கு போனாங்க? அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் 44% போகிறாங்கங்கிறதெல்லாம் சொல்லுவீங்க, அது எனக்கும் தெரியும், நான் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதில் பெண்கள் எத்தனை, அதிக மார்க் வாங்கின பெண்கள் எத்தனை? ஏன் அவங்க போகாமல் இருந்தாங்க? ஜெயலலிதா அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க. ஒரு சைக்கிளில் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். அந்த சைக்கிள் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பயன்படும், தம்பிக்கு பயன்படும். கரெக்டாக கொடுத்தாங்க, எந்த குழப்பமும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்களே, பஸ் வேறு ஃப்ரீயாச்சு. இந்த 1000 ரூபாயினால நாளைக்கு அதிகம் நிற்கணும் இல்லையா? நாளைக்கு பெண்கள் சேர்றது அதிகரிக்கணும் இல்லையா? இன்னைக்கு 50% சேர்றது இல்லை, நாளைக்கு அது 45% வரணும், 42% வரணும் இல்லையா? அது வரும்போது பாருங்கள் அதனால் ஏதாவது பலன் இருக்காங்கிறது. நீங்கள் எப்போதுமே ஃபெசிலிட்டியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நல்லது. நீங்கள் காசை கையில் கொடுத்துட்டீங்கன்னா அது பல விதத்தில் பிரச்சனையை தான். இந்த தமிழ்நாட்டில் இந்த காசு தானே ஒரு பிரதானமாகவே இருக்குது. எதை எடுத்தாலுமே இந்த இலவசம்னு வந்துட்டால் இங்கே அமௌண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தது. வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு காசு தான் பெரிய விஷயம். மோடி என்ன பண்ணார்? 2 ரூபாய்க்கு கூட பேடிஎம் பண்ணலாம். எல்லாமே வங்கிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எந்த குழப்பமும் இருக்காது. கேஷ்னா தான் இந்த பிரச்சனை. டிமானிட்டைசேஷனில் 500 1000 ஒழிக்கிறார். உடனே 16 லட்சம் நோட்டுகளை இந்தியாவில் சர்க்குலேட் பண்ணணுங்கிறதுக்காக 2000 ரூபாயாக கொடுக்குறாரு. 500 எடுக்கிறதுக்கும் 2000 எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? போன வருஷம் செப்டம்பர் மாதம் அந்த 2000 ரூபாயை செல்லாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ என்ன ஆகணும்? யார்கிட்டையும் 2000 இருக்கக்கூடாதுல்ல, யார்கிட்டையும் 2000 இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் நேராக ஆர்பிஐக்கு போங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போங்க. அங்கே டெய்லி 1000 பேர் உள்ளே உட்காந்துருப்பான். 1 நோட்டு 2 நோட்டு 3 நோட்டு 4 நோட்டுன்னு மாற்றுறதுக்காக உட்காந்துருப்பான். அவன் ஏழை, அவனை பயன்படுத்துகிறாங்க. இவரை வருவார், ஜெகத் ரேஷனியை வந்தால் மாற்றுவார், இல்லை செந்தில் பாலாஜி ஜாமீன்லேருந்து வந்து மாற்ற முடியாது. ஸோ என்ன பண்ணுறது? நம்ம ஒரு 100 புரோக்கர்ஸுக்கு சொல்கிறது, அந்த 100 புரோக்கர் 1000 பேரை ரெடி பண்ணுறது. 21 நாளைக்கு ஒரு முறை மாற்றி இவங்களே வந்து அவனுக்கு ஒரு 300 ரூபா கமிஷன், இவங்க 1500 ரூபாயை திரும்ப எடுத்துடுறாங்க. கணக்கும் இல்லை, வழக்கம் இல்லை. இப்போ ஆனால் சுத்த விட்டாரா? அந்த 2000 ஒழிக்கிறதன் மூலமாக சுத்த விட்டாரா? இதுதான் நல்ல ஆட்சிக்கும் இந்த மாதிரியான ஆட்சிக்குமான வித்தியாசம். இந்த கல்வியை பற்றி பேசும்போது என்னோட இந்த ஐநா சபையிலே பாராட்டப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரொம்ப இதாக பேசியிருந்தார். ரொம்ப பெரிய வார்த்தை அது. இந்த இல்லம் தேடி கல்விங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம முதியோர் கல்வியை பார்த்துருக்கோம், எத்தனையோ விதமான கல்விகளெல்லாம் பார்த்துருக்கோம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஐநா சபையில் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை சரியாக செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. சரியாக செயல்படுதான்னு பார்த்தீங்கனாலே வேலை முடிஞ்சது. பெரிய விஷயமே கிடையாது. சுலபமாக செய்யணும்னா ஆன்லைனில் ஒரே இடத்துல உட்காந்து பல இடத்துல இருந்து அவங்கள பண்ண வைக்கலாம். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. இந்த ஜெயலலிதா அம்மா மொபைல் கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட இது எதுக்கு சொல்கிறீங்க, எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு மொபைல் இருக்கேன்னு சொல்லி தான் அந்த திட்டமே செயலுக்கு வராமல் இருந்தது. மொபைலில் ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம், அதுக்கு இவ்வளோ பில்டப் தேவையில்லை. இல்லை, அதில் வேலைவாய்ப்புலாம் கிடைக்கிறதுலாம் வேறு சொன்னாங்க. அந்த இல்லம் தேடி கல்வி சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போயிட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு இடத்துல உட்காந்து 200 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எதில் அதிகமாக வேலை கிடைக்கும், எதில் அதிகமாக அவனுக்கு வருமானம் கிடைக்கும்? இப்போ நான் வந்து ஒரு ஆன்லைன் டீச்சராக மாற்றிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் எடுக்கிறேன், 200 பேருக்கு எடுக்கிறேன், அல்லது 100 பேருக்கு எடுக்கிறேன்னா எனக்கு வருமானம் அதிகமாகும். அதே நான் வீட்டுக்குள்ளே போய் அதை செய்கிறேன்னா காரணம் என்ன? அங்கேருந்து பஸ் வசதி இல்லை. அதனால தானே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வேறு எதுக்கு போகிறீங்க?
அதே மாதிரியான இந்த தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது 2-3 நல்ல திட்டம் சொல்லுங்க. இன்னும் நம்ம இதுதான் நல்ல வார்த்தை சொல்லுவோம். நல்ல வார்த்தைன்னா இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து அது கொடுத்துருக்காங்க. அதில் என்னோட கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, அந்த பேருந்தை இயக்கக்கூடிய நடத்தின ஓட்டுநர்களுக்கு அந்த இன்னும் அந்த ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவைத் தொகைகளே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது இது கொடுக்கும்போது ஒரு சிங்க் ஆகும்ல. அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்கே இதை பண்ணுறாங்க. ம் தேர்தல் வர்றதுக்கு ஒரு 5 மாதம் முன்னாடி அல்லது 8 மாதம் முன்னாடி பொதுவாக கொடுத்து மத்திய அரசுகிட்டேருந்து வாங்க வேண்டிய பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை கொடுக்காம விட்டுறது. மத்திய அரசு கொடுக்கல. இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, மத்திய அரசு பணம் கொடுக்கல, நீ பேப்பர் கொடுக்கல, மத்திய அரசு பணம் கொடுக்கல, நீ பேப்பர் கொடுக்கல, அவன் சாவணும், அவனுக்கு கோபம் வரணும். நிர்மலா சீதாராமன் அம்மா பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க, மன்ரேகா திட்டத்தில் நான் எதையுமே நிறுத்தி வைக்கல, நீ பேப்பர் கொடுக்கல. கல்கட்டாலையும் அதான் நடந்தது, தமிழ்நாட்டிலையும் அதான் நடந்தது. இப்படி தான் அந்த திட்டவட்ட வேலைகள்லாம் பண்ணுறது திராவிட மாடல். சரி, பல இதுக்கு போது இந்த முதல்வரின் முகவரி திட்டம்லாம் கொண்டு வந்தாங்களே, நமக்கு பெரிய பிரச்சனை அந்த போய் நம்ம சொல்லி அதை வாங்கணும். அதுக்கு 4 துறைகளை ஒன்றிணைத்து முதல்வரின் முகவரி திட்டம். இது ஒரு எப்படி யாருக்கு அதனால லாபம்? இப்போ மக்கள் அதனால வந்து தங்கள் குறைகள்லாம் சொல்லி தீர்வு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்லாம் முதல்வரே சொல்றாங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஃபோனில் நெத்திச்சுட்டி வாங்கினியா, தோடு வாங்கினியான்னு கேட்குறீங்க. அவன் ஏற்கனவே மண்டை காஞ்சி தான் உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கான். 50 வருஷமாக அவங்களுக்கு ஓட்டு போட்டு 1000 ரூபாய் மாதத்துக்கு வாங்கினா தான் குடும்பம் நடத்த முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் உங்ககிட்டேருந்து அதை வாங்கிட்டு இருக்கா. நீங்கள் ஃபோன் பண்ணி 1000 ரூபாயில் உங்களுக்கு மிச்சமாகுதா, எவ்வளோ மிச்சமாச்சு அப்படின்னா ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவன். நான் ஏற்கனவே ஒரு விவாதத்தில் சொன்னேன், கவுண்டமணி ஒரு பள்ளத்தில் விழுந்துருவார். ஒருத்தன் வந்து அட்ரஸ் கேட்பான் அவர்கிட்ட, இந்த அட்ரஸ் எங்கே போகணுன்னுவான். வயிறு கவுண்டமணி உள்ளே உட்காந்துருக்காரு இல்லையா, மண்டக்காஞ்சி, ஏய் நானே இங்கே உட்காந்துருக்கேன், எங்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்குறியாடா, என்னை கொஞ்சம் காப்பாற்றுன்னு சொல்லி அவனையும் பிடிச்சி உள்ளே போடுவார். அந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு 50 வருட காலம் ஆட்சி செய்த ஒரு திராவிட கட்சிகள் 2.5 லட்சம் வருமானத்துக்கு கம்மியாக 1,15,00,000 பேரை 3.5 கோடி பேரை வச்சிருக்கு. இதை நான் கொடுத்தேங்கிறத நான் பெருமையாக வேற சொன்னேன்னா, இதை நான் வந்து வருத்தத்தோடு சொல்லணும். நான் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னா உங்கள் வண்டியை தூக்கி வச்சுட்டு உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு ஐயா தப்பாயிடுச்சுன்னு நான் சொல்லணும். அதுக்கு பதிலாக எல்லாம் பைக்லாம் கரெக்டாக வந்துருச்சா, நல்லா ஓட்டுறீங்களா, முன்னை விட வேகமாக ஓட்டுறீங்களான்னா உங்களுக்கு செம்ம காண்டாகும்ல. அதை தான் இவங்க திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. ஸோ எதை ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் பண்ண முடியுமோ அதை வந்து இவ்வளோ கஷ்டத்தோடு உட்காந்து பண்ணுறாங்க. இன்னொன்று தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுது இந்த மது பிரச்சனை தான். மது விலக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரல. இது 2026 அஃபெக்ட் ஆகுமா? ஆகாதுங்க. எங்கே பிரச்சனைனா அண்ணாமலை மாதிரி தெளிவாக பேசணும். மது விலக்கு நான் கொண்டு வந்துடுவேன், ஆனால் கல்லை கொடுத்துருவேன். போதைக்கு போதை சரியா போச்சா, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஐயா என்னால் குடியை நிறுத்த முடியல அப்படிங்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவார், இந்த டேப்லெட்டை ரெகுலராக சாப்பிடுங்க, இது சாப்பிட்டா ஓரளவுக்கு அந்த போதை இருக்கிற மாதிரி வரும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த பழக்கத்தை நிறுத்திடுவீங்க. இதுதானே ஒரு டாக்டர் பண்ணுவார் அல்லது ஒரு பெரிய ஃபிசிஷியன் பண்ணுவார். அதே மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. அப்படித்தான் நீங்கள் நிறுத்த முடியும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த மது நிறுத்துறதுங்கிறத ஐயா கூட சொன்னதே இல்லை. அதெல்லாம் நிறுத்தவே முடியாது, குடிக்கிறவன் குடிச்சிட்டு தான் இருப்பான் அப்படின்னு தான் அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. 150 பாட்டில் வருது டாஸ்மாக்கு, 100 பாட்டிலுக்கு தான் கணக்கு, 50 பாட்டிலுக்கு கணக்கு இல்லை. ஒவ்வொரு 150க்கும் அப்போ அந்த 50 × 80 ரூபா ஜிஎஸ்டி இந்த வேட்டுக்கிட்டலாம் இருக்குல்ல, அந்த அப்படியே இவங்களோடது. யாருது? கரூரில் உட்காந்துக்கிட்டு நிறைய பேரை உட்கார வச்சு பணம்லாம் பிரித்து கொடுத்து ஒரு பட்டுவாடை வேலையை பண்ணுற ஒருத்தர்கிட்ட கொண்டு போயிடும். 150 பாட்டிலுக்கு 50 பாட்டில் கணக்கிலே வராது. இதே ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டாஸ்மாக் கொண்டு வந்ததுனுடைய நோக்கமே இத்தனை பேர் குடிக்கிறாங்க, ஆனால் அரசுக்கு இவ்வளவு தான் வருமானம் வருது, ஏன்னா நீ கணக்காட்ட மாட்டேங்கிற, அதனால் நானே நடத்துகிறேன். இதுதான் அவங்க எடுத்த முடிவு. அப்போ எல்லாரும் விமர்சித்தாங்க, அரசே நடத்தலாமா அப்படின்னு. இவங்களே விமர்சித்தாங்க. இவங்க இன்னைக்கு நடத்துகிறாங்க, இவங்களுடைய அமைச்சர்களே நடத்துகிறாங்க. முன்னாடி விமர்சித்தாங்க. ஆனால் அந்த அமைச்சர்கள் நடத்தும் போது நேர்மையாவது நடத்தலாமா? ஒன்றா சரக்கை ஒழுங்காவது கொடுக்கலாம். பாவம் அவன் குடிச்சிட்டு ஏகப்பட்ட தொல்லையோடு திரியிறான். இதே நீங்கள் ஒரு ஆந்திராவில் போய், ஆந்திரானா தெலுங்கானாக்கு போகணும், இல்லைனா பாண்டிச்சேரிக்கு போகணும், அங்கே வந்து உங்களுக்கு சரக்கோடைய குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே இந்த நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆந்திராவோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ வந்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்காது. குவாலிட்டியும் கொடுக்காம கணக்கையும் கொடுக்காம ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை ஒழிப்பேன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா சரி. இந்த மதுவுக்கு மாற்ற கல் சொன்னீங்களா, அது அண்ணாமலை அந்த கல் அந்த திட்டத்தை
இந்த திமுக அரசு ஏற்காததன் காரணம் என்ன? இந்த திமுக அரசுன்னு இல்லை, 40 வருடமாகவே இது பேசப்பட்டு இருக்கிறது. கல்லை கொடுங்கங்கிறத வந்து இன்னைக்கு நேற்றுக்கு அந்த விவசாய பண மரத்தை இது பண்ணுறவங்க வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா கல்லு கடைன்னு இருக்கத்தான் செய்யும். அதில் தென்னங்கள் இருக்கலாம், வேற எது இருக்கலாம். இங்கே பனையே இருக்குது. இவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, யாருமே ஏற்றுக்கிடலை. ஏன்? அதில் நீங்கள் கதை விட முடியாது. அதில் ராமசாமியோ முத்துசாமியோ குப்புசாமியோ அவன் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணி காசு வாங்கிப்பான். நீங்கள் இந்த அமைச்சர்லாம் சேர்ந்து ஆலையெல்லாம் வச்சு ஏமாற்ற முடியுமா? எத்தனாயிரம் கோடி இது. ஸோ இதை எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க? ஸோ அது குடிக்கணும், என் அமைச்சர் நல்லா இருக்கணும், நாட்டுக்கு அந்த பணம் வரக்கூடாது, எல்லா வித தரமான குவாலிட்டியை கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவில் கொண்டு போகிறது தான் மிக மோசமான ஒரு விஷயம். சார், திமுகவின் 3 ஆண்டுகள் ஆட்சியை பற்றி பேசிட்டோம். அடுத்து 2 ஆண்டுகள் ஆட்சி காலம் எப்படி இருக்குன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.